வணக்கம். இது மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மணிப்பூர் கலவரம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் தொடர் அமளி. நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைப்பு. டெல்லியில் ஒன்றிய நீர்வளத்துறை அமைச்சர் செகாவத்துடன் அமைச்சர் துரைமுருகன் சந்திப்பு. மேகதாது அணை கட்ட விடமாட்டோம் என அமைச்சர் துரைமுருகன் உறுதி. ஆன்லைன் விளையாட்டால் ஏற்படும் உயிரிழப்பு குறித்து ஒன்றிய அரசுக்கு கவலை இல்லை. ஆன்லைன் விளையாட்டால் வரும் வருமானத்தை மட்டுமே பார்ப்பதாக அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டு. MIT கல்லூரி வளாகத்தில் 1000 பேர் அமரக்கூடிய மிகப்பெரிய அரங்கம் அமைக்கப்படும். சென்னை தொழில்நுட்ப கல்லூரி பவள விழாவை தொடங்கி வைத்த பின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. அமைச்சர் செந்தில் பாலாஜி மனைவி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு. அவசர வழக்காக உச்சநீதிமன்றத்தில் 21ஆம் தேதி விசாரணை. மணிப்பூர் விவகாரம் குறித்து விவாதிக்க கோரி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. மணிப்பூரில் பெரும்பான்மையாக உள்ள மைதேயி சமூகத்தினருக்கு பழங்குடியினர் அந்தஸ்து வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து குக்கி பழங்குடியினர் நடத்திய போராட்டம் இனக்கலவரமாக மாறி கடந்த 2 மாதங்களாக வன்முறை நீடித்து வருகிறது. இதற்கிடையே 2 பழங்குடியின பெண்களை ஒரு கும்பல் நிர்வாணமாக்கி நடுரோட்டில் ஊர்வலமாக இழுத்துச் செல்வது போன்ற வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு ராகுல் காந்தி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம், முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ப. சிதம்பரம், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட், சசிகலா, ஒன்றிய அமைச்சர் ஸ்மிருதி இரானி உள்ளிட்ட பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் நாடாளுமன்றம் தொடங்கிய உடனே மணிப்பூர் விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் நாடாளுமன்ற இரு அவைகளும் தொடங்கிய சிறிது நேரத்திலேயே ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை தொடங்கியதும் உயிரிழந்த முன்னாள் இந்நாள் உறுப்பினர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவை பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மதியம் 2 மணி வரை மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் மீண்டும் இரு அவைகளும் கூடியதும் மணிப்பூர் விவகாரம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வைத்து அவையின் மையப்பகுதியில் வந்து கோஷமும் எழுப்பினர். இதனால் இரு அவைகளின் நடவடிக்கைகளும் ஒத்திவைக்கப்பட்டது. இதனிடையே மணிப்பூர் விவகாரம் குறித்து புகார் அளிப்பதற்காக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை எதிர்க்கட்சி எம்பிக்கள் நேரில் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேகதாது அணையை கட்ட ஒருபோதும் விடமாட்டோம் என நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். ஒன்றிய நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் செகாவத்தை தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் டெல்லியில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்ட தீவிரம் காட்டி வருகிறது. இது தொடர்பாக அம்மாநிலத்தின் துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் டெல்லியில் ஒன்றிய நீர்வளத்துறை அமைச்சரை சந்தித்து மேகதாது அணை கட்டும் திட்டத்திற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இது தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த நிலையில் அமைச்சர் துரைமுருகன் ஒன்றிய நீர்வளத்துறை அமைச்சரை மீண்டும் டெல்லியில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த சந்திப்பின் போது காவிரி நதிநீர் பங்கீடு மற்றும் மேகதாது அணை குறித்தும் ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களுக்கான காவிரி நீரை தமிழகத்திற்கு உடனடியாக பெற்றுத்தர ஒன்றிய அமைச்சரிடம் துரைமுருகன் வலியுறுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் துரைமுருகன் ஒருபோதும் மேகதாது அணையை கட்டவிட மாட்டோம் என திட்டவட்டமாக தெரிவித்தார். MIT கல்லூரி வளாகத்தில் 1000 பேர் அமரக்கூடிய வகையில் மிகப்பெரிய அரங்கம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை குரோம்பேட்டை மெட்ராஸ் தொழில்நுட்ப கல்லூரி பவள விழாவினை தொடங்கி வைத்த பின் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், வாரிசுகளால் தமிழகத்தில் ஏராளமான இளைஞர்கள் கல்வி அறிவு பெற்றுள்ளதாக தெரிவித்தார். இந்தியாவின் தலைசிறந்த கல்வி நிறுவனமாக MIT திகழ்வதாகவும் தமிழக மாணவர்கள் கல்வியில் மட்டுமின்றி அறிவாற்றலிலும் முதலிடத்தை பெற வேண்டும் எனவும் கூறினார். பன்முக ஆற்றல் கொண்ட மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே நான் முதல்வன் திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் தமிழகத்தில் கல்வித்தரத்தை மேம்படுத்த மாணவர்களின் வசதிக்காக பல திட்டங்களை அரசு வகுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். அரசு பள்ளியில் பயின்ற பெண் பிள்ளைகளுக்காகவே புதுமை திட்டம், இந்தியாவின் முன்னணி கல்வி நிறுவனங்கள் பட்டியலில் தமிழ்நாட்டின் MIT இடம்பெறுவது தமிழ்நாட்டிற்கு கிடைக்கக்கூடிய பெருமை என கூறிய முதல்வர், இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்கிய முன்னாள் குடியரசுத் தலைவர், ஏவுகணை மனிதர் என்று போற்றப்படும் APJ அப்துல் கலாம் படித்த கல்லூரி என்பதை விட வேறு பெருமை தேவையில்லை எனவும் தெரிவித்தார். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் மனைவி மேகலா தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வர உள்ளது.
இது குறித்து நமது செய்தியாளர் கௌசல்யா தரும் கூடுதல் தகவல்கள் இதோ. செந்தில் பாலாஜி சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறி அவரது மனைவி மேகலா ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் அமர்வு மாறுபட்ட தீர்ப்பை வழங்கியது. இதனையடுத்து 3வது நீதிபதி CV கார்த்திகேயன் செந்தில் பாலாஜி மீது கைது நடவடிக்கை சட்டப்பூர்வமானது என கூறி ஆட்கொணர்வு மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல எனவும் தீர்ப்பளித்தார். இந்த நிலையில் செந்தில் பாலாஜியின் மனைவி மேகலா உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். இந்த மனுவை விரைவில் விசாரிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். இதனை அடுத்து செந்தில் பாலாஜியின் மனைவி மேகலா தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீது உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி சந்திரசூட் அமர்வில் நாளை விசாரணைக்கு வர உள்ளது. இந்த விவகாரத்தில் அமலாக்கத்துறை சார்பில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தகவலுக்கு நன்றி கௌசல்யா. ஒன்றிய அரசு ஆன்லைன் விளையாட்டால் வரும் வருமானத்தை மட்டுமே பார்க்கிறது என்றும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி குற்றம் சாட்டியுள்ளார். ஆன்லைன் விளையாட்டின் GST வரியால் அரசுக்கு வரும் பாவப்பட்ட வருமானம் தங்களுக்கு தேவையில்லை என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். ஆன்லைன் விளையாட்டுகளை தடை செய்து சட்டம் இயற்ற தமிழக அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று ஒன்றிய அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வாதிட்ட நிலையில் தமிழக சட்ட அமைச்சர் ரகுபதி இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ளார். அதில் ஒன்றிய அரசு ஆன்லைன் விளையாட்டு மூலம் வரும் வருமானத்தை மட்டுமே பார்ப்பதாகவும் மக்களின் உயிரிழப்பு குறித்து கவலைப்படுவதில்லை எனவும் தெரிவித்தார். முதலாவதாக ஒன்றிய அரசு தன்னுடைய வாதத்திலே தமிழக அரசுக்கு இந்த சட்டம் இயற்றுவதற்கு அதிகாரம் இல்லை என்கின்ற ஒரு வாதத்தை முன்வைத்திருக்கிறது. இது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு உட்பட்டது என்று சொன்னாலும் கூட ஏற்கனவே முந்தைய அரசு, அன்றைய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு இந்த வழக்கை, இந்த சட்டத்தை இயற்றியது. அந்த சட்டம் நீதிமன்றத்துக்கு சென்ற பொழுது அது ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதாவது ஒரு திருத்தச் சட்டம், ஒரு 3 சட்டங்களை உடைய உள்ளே வாங்கி அது ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்று சொல்லி அதை நாங்கள் ரத்து செய்கின்றோம். தமிழக அரசு மீண்டும் நாங்கள் கூறியிருக்கிற காரணங்களை எல்லாம் பரிசீலித்து புதிய சட்டம் கொண்டு வருவதிலே எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை என்று அன்றைக்கு உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிமன்ற தீர்ப்பிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் வரும் 31ஆம் தேதி சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்கான கள ஆய்வுக் கூட்டம் நடைபெறுகிறது. கள ஆய்வில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று வளர்ச்சி திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் வரும் 31ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய 4 மாவட்டங்களில் கள ஆய்வு மேற்கொண்டு வளர்ச்சி திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்ய உள்ளார். 4 மாவட்டங்களுக்கான கள ஆய்வுக் கூட்டம் வரும் 31ஆம் தேதி செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் நடைபெற உள்ளது. இதில் பல்வேறு திட்டங்கள் குறித்தும் வடகிழக்கு பருவமழை தொடர்பாக மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் ஆய்வு நடத்தப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. பால் கொள்முதல் விலையை உயர்த்துவது குறித்து முதலமைச்சரிடம் ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் என அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு இணையம் ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் மனோ தங்கராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், விவசாயிகளுக்கு பால் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்குவது சவாலாக உள்ளதாகவும், விவசாயிகளிடம் பால் கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டுமானால் பால் விலையையும் கணிசமாக உயர்த்த வேண்டிய சூழல் உள்ளதால் இது குறித்து முதலமைச்சரிடம் ஆலோசனை செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். இந்த கோரிக்கை விவசாய பெருங்குடி மக்கள்கிட்ட இருக்குது. அதே நேரத்தில் எங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்னென்னா, நம்ம விற்கக்கூடிய விலை ரொம்ப ரொம்ப கம்மி. உங்களுக்கே தெரியும், நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற பால்களுக்கும் நம்முடைய பாலுக்கும் சுமார் 10 முதல் 15 ரூபா வித்தியாசம் இருக்கக்கூடிய நிலைமையில் மார்க்கெட்டில் இருந்துகிட்ருக்குது. அதில் நம்ம இப்போ விவசாய பெருங்குடி மக்கள் நீங்கள் பாலுக்கு விலையும் கொஞ்சம் ஏற்றுங்க, எங்களுடைய கொள்முதல் விலையும் கொஞ்சம் ஏற்றி தருங்கன்னு கேட்டுட்ருக்காங்க. நம்ம அது கண்டிப்பாக நிச்சயமாக என்னுடைய மாண்பு முதலோடு கலந்து ஆலோசித்து அது என்ன பண்ணலான்னு நாங்கள் பார்த்து அதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்வோம். இல்லை தவிர நாங்கள் எங்களுடைய சுச்சுவேஷன் சொல்லுவோம். இப்போ நீங்கள் விவசாயி பால் விலை ஏற்றி தரணும்னு கேட்காரு, அது எந்த விதமான தப்பும் இல்லை. ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, அதே போன்று GST வரி போன்ற பல்வேறு காரணங்களால் அந்த மாற்றுக்கு கொடுக்கக்கூடிய தீவனங்களுடைய விலை அதிகரித்து விட்டது. எனவே எங்களுக்கு உற்பத்திக்கான செலவு ஈடுகட்டுவதற்கு இந்த தொகை போதாது, அதிகரிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்.
பள்ளி மாணவர்களிடையே நூலக பயன்பாடு மற்றும் வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்க திருச்சியில் மாபெரும் வாசிப்பு இயக்கத்தை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் 21ஆம் தேதி தொடங்கி வைக்க உள்ளார். கடந்த மார்ச் 31ஆம் தேதி பள்ளிக் கல்வித்துறை தொடர்பான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெற்றது. அப்போது பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ், மாணவர்கள் பள்ளியில் உள்ள நூலகத்தில் குறைந்தபட்சம் 20 நிமிடங்கள் செலவிட வேண்டும் என்றும், புத்தக வாசிப்பை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக வாசிப்பு இயக்கம் தொடங்கப்படுவதாக தெரிவித்தார். இந்நிலையில் பள்ளி மாணவர்களிடையே நூலக பயன்பாடு மற்றும் வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்க திருச்சியில் மாபெரும் வாசிப்பு இயக்கத்தை அமைச்சர் அன்பில் மகேஷ் 21ஆம் தேதி தொடங்கி வைக்க உள்ளார். சந்திராயன் 3 விண்கலத்தின் 4வது சுற்றுப்பாதையை உயர்த்தும் பணி வெற்றிகரமாக நடைபெற்றதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. கடந்த ஜூலை 14ஆம் தேதி ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து சந்திராயன் 3 விண்கலம் விண்ணிற்கு செலுத்தப்பட்டது. சந்திராயன் 3 விண்கலத்தின் முதல் சுற்றுப்பாதை 179 கிலோமீட்டர் தொலைவில் உயர்த்தப்பட்டதாக 15ஆம் தேதி இஸ்ரோ அறிவித்திருந்த நிலையில், தற்போது 2வது சுற்றுப்பாதைக்கு 226 கிலோமீட்டர் தொலைவில் பூமியின் சுற்றுவட்ட பாதையில் சந்திராயன் 3 விண்கலம் மேலும் உயர்த்தும் பணி வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. இதையடுத்து 18ஆம் தேதி சந்திராயன் 3 விண்கலத்தை 3வது சுற்றுப்பாதைக்கு உயர்த்தும் முயற்சி வெற்றிகரமாக முடிவடைந்தது. தற்போது சந்திராயன் 3 விண்கலத்தின் 4வது சுற்றுப்பாதையை உயர்த்தும் பணி வெற்றிகரமாக நடைபெற்றதாகவும், அடுத்து 5வது சுற்றுப்பாதை உயர்த்தும் பணி ஜூலை 25ஆம் தேதி நடைபெறும் எனவும் இஸ்ரோ தெரிவித்துள்ளது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு டோக்கன் விநியோகம் தொடங்கியது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வரும் செப்டம்பர் 15ஆம் தேதி அண்ணா பிறந்தநாள் அன்று தொடங்கப்படுகிறது. இந்த நிலையில் பயனாளிகளை தேர்வு செய்யும் பொறுப்பு மாவட்ட ஆட்சியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. மகளிர் உரிமை திட்டம் தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன், 20ஆம் தேதி முதல் பொதுமக்களுக்கு டோக்கன் மற்றும் விண்ணப்பங்கள் வீடுதோறும் சென்று விநியோகம் செய்யப்படும் என தெரிவித்தார். அதன்படி தற்போது வீடு வீடாக சென்று டோக்கன் வழங்கும் பணி தொடங்கியுள்ளது. முதலமைச்சரின் சீரிய முயற்சியால் தமிழ்நாடு சுற்றுலாத்துறையில் முதன்மை மாநிலமாக விளங்கி வருவதாக அமைச்சர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை திருவல்லிக்கேணி வாலஜா சாலையில் சுற்றுலாத்துறை தலைமை அலுவலகத்தில் சுற்றுலா பயண பேருந்துகள் மற்றும் தமிழ்நாடு சுற்றுலா தங்கு விடுதிகளில் அறைகள் பதிவு செய்வதற்கான புதுப்பிக்கப்பட்ட முன்பதிவு மையத்தை அமைச்சர் ராமச்சந்திரன் திறந்து வைத்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்தியாவிலேயே சுற்றுலாத்துறை தமிழ்நாடு தான் நமக்கு. ஏன்னா இங்கே உங்களுக்கு தெரியும், சாகச சுற்றுலாக்கள், இந்த ஆயிரங்களுக்கு போன்ற சுற்றுலா, மருத்துவ சுற்றுலா, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் தனித்தனியாக பண்ணி போடுறோம். இன்றைக்கி கூட இந்த மீட்டிங்கில் வந்து நாங்கள் சித்த வைத்திய அந்த முறையை கொண்டு வந்து ஒவ்வொரு ஹோட்டலையும் வச்சு அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது. ஏன்னா அது மருத்துவ சுற்றுலாவில் இருக்குது. அது கொடுக்கும்போது அவங்க வந்து என்ன ஆகுனா, எங்களுக்கு ஒரு 10 நாள் 15 நாள் தங்கி பண்ணிட்டு போவாங்க. அந்த மாதிரி எல்லாம் வசதி பண்ணுறதுக்கு படிப்படியாக ஒவ்வொன்றும் இது பண்ணால் வந்து இது நல்லாயிருக்கும். அதாவது நமக்கு வந்து இந்த ஹோட்டலும் நல்லா நடக்கணும், அதே நேரத்தில் ஜனங்களுக்கு இந்த மருத்துவம் இங்கே கிடைக்கணும். வசதி போனால் வசதி இருக்குன்னு சொல்லி பண்ணலாம். இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சிட்ருக்கோம். அதனால் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. சுற்றுலா இன்றைக்கி நம்ம தான் நம்பர் 1ல் இருக்கோம். அதுக்கு காரணம் நம்மளும் இயற்கையாகவே தமிழ்நாட்டில் வந்து அதிகமான சுற்றுலாத்தலங்கள் வந்து கோயில்கள் எல்லாம் அமைஞ்சிட்ருக்கு. முதலிடம் இல்லைன்னா 2வது இடத்துல தான் நம்ம வந்துட்டு. ஆளுநர் ஆர்.என். ரவியை திரும்ப பெற வலியுறுத்தி நாமக்கல் மாவட்டம் மல்லசமுத்திரம் ஒன்றியத்தில் மதிமுக சார்பில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. ஆளுநர் ஆர்.என். ரவியை திரும்ப பெற வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் கையெழுத்து இயக்கம் நடைபெற்று வருகிறது. அதன்படி நாமக்கல் மாவட்டம் மல்லசமுத்திரம் ஒன்றியத்தில் நடைபெற்ற கையெழுத்து இயக்கத்தை ஒன்றிய செயலாளர் ப. கணேசன் தலைமை தாங்கினார். இதில் மல்லசமுத்திரம் பேரூராட்சி தலைவரும் திமுக பேரூர் கழக செயலாளர் திருமலை மற்றும் திருநாவுக்கரசு முதல் கையெழுத்திட்டு கையெழுத்து இயக்கம் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் திமுக தோழமை கட்சிகள் பலர் கலந்து கொண்டு ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு எதிராக கையெழுத்திட்டனர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். மயிலாடுதுறை மாவட்டம் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் முதல் குற்றத்தடுப்பு கூட்டம் மாவட்ட அமர்வு நீதிபதி கந்தகுமார் தலைமையில் நடைபெற்றது.
இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிஷா ஆகியோர் கலந்து கொண்டு கைது செய்யப்படாத குற்றவாளிகளை கைது செய்து நடவடிக்கை எடுப்பது தொடர்பாகவும் நீண்ட காலம் நிலுவையில் உள்ள FIR மீது துரித விசாரணை மேற்கொள்வது குறித்தும் ஆலோசனை நடத்தினர். இதில் தலைமை குற்றவியல் நடுவர் நீதிபதி மாயகிருஷ்ணன், அரசு தலைமை வழக்கறிஞர் சேயோன் மற்றும் வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். திருப்பத்தூரில் இருந்து பர்கூர் வரை காலையில் ஒரு சில பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டு வருகிறது. இதனால் காலையில் பள்ளி, கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் பெரிதும் சிரமப்பட்டு வருகின்றனர். குறிப்பிட்ட நேரத்திற்குள் பள்ளிக்கு செல்ல வேண்டி இருப்பதால் பள்ளி மாணவ மாணவிகள் ஆபத்தை உணராமல் படிக்கட்டில் தொங்கியபடி அரசு பேருந்தில் பயணம் செய்கின்றனர். இதனால் மேலும் பள்ளி நேரங்களில் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பஜார் வீதியில் இயங்கி வரும் தனியார் செல்போன் கடையில் கடந்த 15ஆம் தேதி கதவின் பூட்டை உடைத்து கடையில் இருந்த விலையுயர்ந்த 13 லட்சம் மதிப்புடைய செல்போன்கள் கொள்ளையடிக்கப்பட்டன. இந்த கொள்ளை சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் கொள்ளை சம்பவம் நடந்த 72 மணி நேரத்திற்குள் சென்னையைச் சேர்ந்த மோகன்ராஜ், வினோத், கணேசன் ஆகிய 3 பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து செல்போன்கள் பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். கரூரில் தமிழ்நாடு உழவர் சந்தை பாதுகாவலர்கள் மற்றும் துப்புரவாளர்கள் நலசங்கம் சார்பில் மாநில பொதுக்கூட்டம் மாநில தலைவர் முத்துக்குமார் தலைமையில் தனியார் கூட்டரங்கில் நடைபெற்றது. இந்த தமிழ்நாடு உழவர் சந்தை பாதுகாவலர் மற்றும் துப்புரவு பணியாளர்களின் ஊதியத்தை 4500 இருந்து 7500 உயர்த்திய தமிழக முதல்வர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தும், மாவட்ட ஆட்சியர் அவர்களின் தினக்கூலி முழுநேர பணியாளர் ஊதியமாக ரூபாய் 15000 வழங்கிடவும், தனியார் முகாமினை நீக்கி வேளாண்மை விற்பனை மற்றும் வணிகத்துறை மூலமாக நேரடியாக ஊதியத்தை வழங்கிட வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். நாங்கள் முழுநேர பணியாளராக பணிபுரிந்து வருகிறோம். ஜிஓவில் 4 மணி நேரம்தான் பணிபுரிகிறார்கள் என்று ஜிஓ வெளியிட்டுள்ளனர். நாங்கள் முழுநேர பணியாளர் என்பதை மீண்டும் நம்ம தமிழக முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். எங்களுக்கு அந்தந்த மாவட்ட ஆட்சியின் தினக்கூலி அடிப்படையில் மீண்டும் எங்களுக்கு நேரடியாக விற்பனை குழு மூலமாக முழுநேர ஊதியத்தை வழங்க வேண்டும் என்று பணிவன்புடன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்களையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் கமிஷனர் அவர்களையும் ABC ஐயா அவர்களையும் நாங்கள் மனுக்களை அளித்துள்ளோம். மீண்டும் எங்களுக்கு இதை பெற்றுத்தருவோம், இந்த சங்கம் பெற்றுத்தரும், வாங்கி தருவோம் என்பதை நாங்கள் உறுதியளித்து உள்ளிருந்து விடைபெறுவது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் வேலூர் மாவட்டம் ஒடுகத்தூர் பாக்கம் பாளையம் பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன், சுமதி தம்பதியினர் வசித்து வருகின்றனர். சுமதி தனது உடல்நிலை பரிசோதனைக்காக தனது மகள் இல்லத்தில் இருந்து SK ரோடு வழியாக சென்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் தங்களை காவல்துறையினர் என்று கூறி அவரை திசை திருப்பி சுமதியிடம் இருந்த 6 சவரன் தாலி செயினை பறித்து சென்றனர். இச்சம்பவம் குறித்து தகவலறிந்து வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பட்டப்பகலில் பொதுமக்கள் கூடியிருக்கும் இடத்தில் நடந்த இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை நகர பகுதிகளில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கான டோக்கன் மற்றும் விண்ணப்ப படிவங்களை வழங்கும் பணி தொடங்கியது. ரேஷன் கடை ஊழியர்கள் வீடு வீடாக சென்று டோக்கன் மற்றும் விண்ணப்ப படிவத்தை வழங்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அதேபோல் கரூரில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான டோக்கன் மற்றும் விண்ணப்பங்கள் ரேஷன் கடை பணியாளர்கள் மூலம் பொதுமக்கள் இருப்பிடத்திற்கும் வீடு வீடாக சென்று வழங்கும் பணி துவங்கியது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மலை கிராமங்களான பல்லங்கி, கோம்பைக்காடு, தாண்டிக்குடி, பண்ணைக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் அவரை விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அவரை கொடிகள் மீது மஞ்சள் நோய் தாக்கி அவரைக்காய்கள் மீது கரும்புள்ளிகள் விழுந்து காய்ந்துள்ளன. இதனால் அவரை விவசாயம் மிக பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக மலைவாழ் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். எனவே மலைவாழ் விவசாயிகளுக்கு உரிய நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என தமிழக அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த திருவலம் தபால் நிலையம் எதிரே தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்க மாவட்ட தலைவர் ஸ்ரீதர் தலைமையில் கரும்பு டன் ஒன்றுக்கு 5000 விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 50க்கும் மேற்பட்ட தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்கத்தினர் கையில் கரும்புடன் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒன்றிய மோடி அரசு சமீபத்தில் கரும்பு டன் ஒன்றுக்கு 2919 அறிவித்திருக்கிறது. 9.5 ரிக்கவரி உள்ள கரும்பிற்கு
இது கடந்த ஆண்டை விட வெறும் 98 ரூபாய் மட்டுமே அதிகம். இது நாடு முழுவதும் இருக்கிற கரும்பு விவசாயிகளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. உற்பத்தி செலவு பல மடங்கு கூடியிருக்கிற இந்த நாளில், கரும்பு வெட்டுக்கூலியே 1800 ரூபாய் வரையும் ஆகியிருக்கிற இந்த நாளில் 2919 என்பது மோசடியான விலையாகும். எனவே கரும்பு டன் ஒன்றுக்கு ரூபாய் 5000 வழங்க வேண்டும் என்று கேட்டு இன்று நாடு முழுவதும் அகில இந்திய கரும்பு விவசாயிகள் சங்கம் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த போராட்டத்தை வேலூர்ல இன்னைக்கு நாங்கள் நடத்தி இருக்கிறோம். எனவே மோடி அரசு உடனடியாக கரும்பு டன் ஒன்றுக்கு ரூபாய் 5000 வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். புதுக்கோட்டை சைபர் கிரைம் காவல்துறை சார்பில் பல்வேறு குற்றங்களை தடுக்கும் விதத்திலும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதத்திலும் கல்லூரி மாணவிகள் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் தொலைபேசி எண்ணை யாரிடமும் கொடுக்க வேண்டாம், முகநூலில் தங்களுடைய புகைப்படங்களை பதிவிட வேண்டாம், வெளிநாட்டில் வேலை என வரும் விளம்பரத்தை நம்ப வேண்டாம் உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய அட்டைகளை கையில் ஏந்தி மாணவிகள் பேரணியாக சென்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த முனீஸ்வரன் கோயிலில் இருந்த முனீஸ்வரர் மூலவர் சிலையை மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர். மேலும் அங்குள்ள சிலைகளை சேதப்படுத்தி உள்ளனர். அவ்வழியாக சென்ற பக்தர்கள் மூலவர் சிலை இல்லாததையும் சிலைகளை சேதப்படுத்தியதையும் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் சம்பவ இடத்தில் தடயங்களை சேகரித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் தன்னுடன் சேர்ந்து வாழ மறுத்த மனைவியை வெட்டிய கணவனுக்கு கொடைக்கானல் உயர்நீதிமன்றம் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தும் 10,000 ரூபாய் அபராதம் விதித்தும் தீர்ப்பளித்தது. 10,000 ரூபாய் கட்ட தவறினால் மேலும் 6 மாதம் சிறை தண்டனை விதித்தும் தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பு கொடைக்கானல் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மான்ஃபோர்ட் இண்டோர் ஸ்டேடியத்தில் கராத்தே டோர்னமெண்ட் நிகழ்ச்சி நடைபெற்றது. கிண்டி மான்ஃபோர்ட் இண்டோர் ஸ்டேடியத்தில் நடைபெற்ற கராத்தே டோர்னமெண்ட் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன், சமத்துவ மக்கள் கட்சி சின்னவர் எர்ணாவூர் கார்த்திக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் சேலஞ்ச் அகாடமி தலைவர் மாஸ்டர்கள் சுரேஷ், கவிதா, தமிழரசன் ஏற்பாடு செய்த நிலையில் மலேசியாவில் இருந்து வருகை தந்த கராத்தே வீராங்கனை டாக்டர் ராதாகிருஷ்ணன் முன்னிலையில் கௌரவிக்கப்பட்டார். சென்னை அரும்பாக்கத்தில் அமைந்துள்ள தனியார் கல்லூரியில் முதுநிலை வணிகவியல் துறை மாணவ மாணவிகளுக்கு முதல் முறையாக பயிற்சி வகுப்புகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கல்லூரியில் மாணவர்களின் கல்வித்திறனை மேம்படுத்த பல பாட யுக்திகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் தற்போது ஷிஃப்ட் 2 என்ற கூடுதல் மதிப்புள்ள பாடமான நிதி சந்தை மற்றும் வங்கி மற்றும் நிதி சார்ந்த வகுப்புகள் குறித்து கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலாண்மை ஆய்வுகள் துறை தலைவர் பேராசிரியர் தேன்மொழி, கல்லூரியின் செயலாளர் அசோக்குமார் முந்திரா, கல்லூரியின் முதல்வர் டாக்டர் சந்தோஷ் பாபு முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு நிதி சந்தை மற்றும் வங்கி சார்ந்த நிறுவனங்களில் எப்படி கையாளுவது போன்ற பயிற்சிகளை ஆர்வமுடன் கற்றுக்கொண்டனர். தோனி தயாரிக்கும் LGM படம் வெளியாகும் தேதியை படக்குழு அறிவித்துள்ளது. தோனி என்டர்டெயின்மெண்ட் பேனரில் உருவாகியுள்ள லெட்ஸ் கெட் மேரிட் இந்த படத்தை பிரபல இயக்குனர் ரமேஷ் தமிழ்மணி இயக்குகிறார். படத்தில் ஹீரோவாக நடிகர் ஹரிஷ் கல்யாண், ஹீரோயினாக நடிகை இவானாவும் நடிக்கிறார்கள். அதேபோல நடிகை நதியா, யோகி பாபு, மிர்ச்சி விஜய், மோகன் வைத்யா உள்ளிட்ட பலர் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறார்கள். தற்போது படத்தின் ரிலீஸ் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இப்படம் ஜூலை 28ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரித்து 44,880 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நேற்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 44,720 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று 160 ரூபாய் அதிகரித்து 44,880 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 40 காசுகள் உயர்ந்து 82 ரூபாய் 40 காசுகளுக்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை 82,400 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பெரு அதிபர் டினா பொலுவார்டே பதவி விலக வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. அதிபர் தேர்தலில்